Hi, நாங்கள் தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்கள் இன்ஸ்டியூஷனுடைய ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பார்ட்டாக உங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு லேப் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அதுதான் ஈகிருப்தி. இந்த ஈகிருப்தி லேபில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக்ஸ், தென் எம்பெடட் சிஸ்டம்ஸ், தென் உங்கள் ஸ்கூல் எஜுகேஷனை ஈஸியாக ஆகக்கூடிய ஈஸி லேர்னோட சீரீஸ், தென் சயின்ஸ் மேகசைன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில யூஸ்ஃபுல் புக்ஸ், தென் ப்ரோக்ராமிங் யூசிங் ஸ்க்ராட்ச். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ். ஓகே, எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஒரு மெஷின் இருக்குது. அது ஒரு மெஷின் வந்துட்டு ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனோட ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஹியூமன் போனால் தான் மிஷின் ஒர்க் ஆகும், ஹியூமன் போனால் தான் மிஷின் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கிற மெஷினை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஐசி, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ண என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு ஹியூமன் இல்லாமல், ஹியூமனுடைய நீட் இல்லாமல் மெஷின் 24 hours ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய ஹியூமனுடைய எஃபர்ட் ரொம்ப குறையும். இதுதான் அந்த எம்பெடட் சிஸ்டமுடைய ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஓகே, நம்ம லேப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிட்டு கொடுக்க போகிறோம். சரியா? அதை வச்சு நான் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஆர்டினோ அப்படிங்கிற ஒரு கிட். ஸோ இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ண என்ன வேணும்? மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நேம் என்ன? அட்மெகா 328. சரியா? இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நேம் என்ன? அட்மெகா 328. இது ப்ராசஸரா? கண்ட்ரோலர் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன கொடுக்கணும்? இன்புட் வேணும். இன்புட் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம்? ரெண்டு வே ஆஃப் இன்புட் இருக்கு. ஒன்று என்ன? அனலாக் இன்புட்ஸ், அதாவது A0, A1 அப் டு A5 வரைக்கும் அனலாக் இன்புட். தென் என்ன இருக்கு? டிஜிட்டல் இன்புட். அது எங்கன்னா மேலே டிஸ்பிளே இன்புட்டோட பின்ஸும் அனலாக் இன்புட்டோட பின்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏதாவது சென்சார்ஸ், ஏதாவது டிவைஸ் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு? மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு, அனலாக் இன்புட் இருக்கு, டிஜிட்டல் இன்புட் இருக்கு, எல்லாம் முடிஞ்சதா? இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பவர் சப்ளை வேணும். அதுக்கு உண்டான பின்ஸ் தான் இந்த பின். ஸோ ப்ளஸ் VCC, அதாவது 5 volt, தென் கிரவுண்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இதுக்கு எப்படி கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி தான். இதுதான் USB டு கம்ப்யூட்டர். இதன் மூலமாக ஒரு USB கேபிள் வச்சுட்டு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுவோம். சரியா? கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சப்ளை கொடுத்துருக்காங்க. அது என்ன? 7 to 12 volt DC இன்புட். அதாவது 7ல் இருந்து 12 volt DC இன்புட். அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சார்ஜர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம மெஷின் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆர்டினோ. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆர்டினோவில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். அது எழுதுகிற ப்ரோக்ராம் எப்படி இதுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னா, இங்கே USB கொடுத்துருக்கோம்ல, USB என்ன பண்ணியிருப்போம்? ஒரு எண்டு இங்கேயும் 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இது வழியாக ப்ரோக்ராம் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த ஐசியில் டம்ப் ஆகும். டம்ப் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த A0 to A5 அல்லது இந்த டிஜிட்டலில் நீங்கள் வந்துட்டு இன்புட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கனெக்ட் பண்ணுற இன்புட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். சரியா? இப்போ ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவிஷன்ஸ், தென் உங்களுக்கு கொடுத்துருக்க சென்சார்ஸ், இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஆர்டினோ அப்படிங்கிற கிட்டோட இமேஜ் பார்த்தீங்க. அதில் அது என்னென்ன இருக்குது? இன்புட் பின்ஸு, தென் அவுட்புட் பின்ஸு, அனலாக் பின்ஸ், தென் பவர் சப்ளை, தென் அட்மெகா 328 ஐசி, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ என்ன சொன்னோம்? அங்கே பார்க்கும்போது ப்ரோக்ராம் டம்ப் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதணும், அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டார்ட் போயிட்டு ஆர்டினோ ஆர்டினோ டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் வரும். இதுதான் உங்கள் சாஃப்ட்வேர். இப்போது ஒரு பேனல் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஒயிட் கலர் பேனலில் தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க. ஓகே, இப்போது ஃபைல் போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேனல் வந்துடும். இந்த ஒயிட் பேனல் இருக்குல்ல, இங்கே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறம் ஃபைல் சேவ், நார்மலாக சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக் மார்க் இருக்குல்ல, இது எதுக்கு அப்படின்னா எழுதின ப்ரோக்ராமில் எரர் ஏதாவது இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த டிக் மார்க். ஓகே, எரர் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன் அப்லோட் அப்படின்னு கொடுக்கணும். அப்லோடு என்ன பண்ணணும் அப்படின்னா, USB கேபிள் மூலமாக நம்ம கிட்டுக்கு வந்துட்டு
ப்ரோக்ராம் கொண்டு வந்து டம்ப் பண்ணிடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் இருக்கு. இதை ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ரன் பண்றதை மட்டும் காமிக்க போறேன். ஃபைல், சேவ் ஆயிடுச்சு, டன் சேவிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எரர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு இந்த பின் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, கம்பைலிங் ஸ்கெட்ச்னு வருது. இப்போ என்ன வந்திருக்கு, டன் கம்பைலிங் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க சென்சார்ஸோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். வெல்கம் பேக். நம்ம எம்பெடட் சிஸ்டம் ஈக்ரிப்தி லேப்ல வந்துட்டு இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கீங்க, ஆர்டினோட கிட்ட பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ். இப்போ ஆர்டினோ கிட் பார்த்தாச்சு, சாஃப்ட்வேர் பார்த்தாச்சு. நான் கிட்டு பார்க்கும்போது என்ன சொன்னேன், அங்கே வந்துட்டு இன்புட் எப்படி கொடுக்கலாம், அதாவது அனலாக் இன்புட் பின்ஸ், தென் அனலாகோடைய அவுட்புட் பின்ஸ், அதே மாதிரி டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த அவுட்புட் அண்ட் இன்புட் பின்ல எப்படி கனெக்ட் பண்ண போறோம், என்னென்ன சென்சார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்சார் LM35. LM35 சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும். டெம்பரேச்சர் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் மட்டும் இல்லாமல் என்வாயன்மெண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இப்போ நம்ம ஹவுஸ் ஹோல்ட் டெம்பரேச்சர் என்ன எல்லாமே மெஷர் பண்ண முடியும். ஸோ இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 4 to 30 volts. சரியா? இதோடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா -55 டிகிரி செல்சியஸ் டு +150 டிகிரி செல்சியஸ். அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்டு, ஈவன் ஹிமாலயாஸ் இருக்கிற கோல்டுலேருந்து சஹாரா டெசர்ட் வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சருக்கு மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் புஷ் பட்டன். புஷ் பட்டன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதையும் ஒன்று ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி கேஸில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இங்கே LED ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். பேஸ்ட் ஆன் பட்டன் இது கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் PIR சென்சார் இங்கே இருக்குல்ல, இந்த ஒயிட் கலரில், இதுதான் PIR சென்சார். PIR அப்படின்னா பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடி கான்டாக்ட் இதுகிட்ட வந்துச்சு அப்படின்னா சென்சார் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போது பாடி கான்டாக்ட் வந்தது அப்படின்னா என்ன ஆகும், LED க்ளோ ஆகும். பாடி கான்டாக்ட் இல்லை அப்படின்னா LED எரியாது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் காது ஓரமாக எடுத்துகிட்டு போகும்போது பேக்லைட் ஆஃப் ஆயிரும். ஏன்னா பேக்லைட் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும், கால் கட் ஆயிரும். அதே மாதிரி சென்சார்ஸ் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் வேவ்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய சென்சார். இது ஒன்று டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று ரிசீவர். இப்போ டிரான்ஸ்மிட்டர் என்ன ஆகும், இங்கே டீன் போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதுதான் டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவை சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு அப்டக்கிள் இருக்கு, சரியா? இருந்தது அப்படின்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வர வேவை ரிசீவர் கேப்சர் பண்ணிக்கும். கேப்சர் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த அப்டக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த அப்டக்கிள் என்ன கைண்ட் ஆஃப் அப்டக்கிள், இது எல்லாமே சொல்ல முடியும். இதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 2 சென்டிமீட்டர்ல இருந்து 400 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா கேஸ் சென்சார். கேஸ் சென்சார் எதுக்கு அப்படின்னா ஜென்ரலா பொல்யூஷன் மெஷர் பண்றதுக்காக இந்த சென்சாரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்சார் நேம் வந்துட்டு MQ2. சரியா? இந்த சென்சார் நேம் என்ன, MQ2. இதில் என்னென்ன மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா LPG, பியூட்டேன், ப்ரோபேன், மீத்தேன், இதெல்லாம் என்னது ஆர்கானிக் கேஸ். இது மட்டும் இல்லாமல் இன்ஆர்கானிக்கான ஹைட்ரஜன் அண்ட் ஸ்மோக் இதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். இப்போ வீட்டில் வந்துட்டு LPG லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சென்சாரை வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டி சென்சார். இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது ஏர்ல இருக்க ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணணும், அதாவது காற்றில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குன்னு மெஷர் பண்ணணும். அந்த கேஸில் இந்த சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும், ஏரில் எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குன்னு மெஷர் பண்ணி உங்களை வேல்யூஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா பொட்டன்ஷியல் மீட்டர். நீங்கள் லேபில் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் இங்கே சென்சாராக இருக்குது. ஸோ அங்கே எப்படி நீங்கள் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே வேரி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் சென்சார். இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க அதுக்கான கரஸ்பாண்டிங்கான வேல்யூ இதில் பாஸ்கல் யூனிட்டில் உங்களுக்கு வரும். இப்போ என்ன சொன்னேன், லாஸ்ட்டாக நம்ம நிறைய சென்சர்ஸ் பார்த்தோம், அங்கே வேல்யூ வரும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அது வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 2 மெத்தடாலஜி இருக்குது. ஒன்று LCD டிஸ்பிளே, இன்னொன்று 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. இந்த LCD டிஸ்பிளேல என்னாகும், நம்ம கால்குலேட்டரில் இருக்கிற மாதிரியே தான் இப்போது இங்கே வந்துட்டு உங்கள் வேல்யூ டிஸ்பிளே ஆகிட்டே வரும். சரியா? நெக்ஸ்ட் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். எப்படி,
இது வந்துட்டு 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 செக்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ 0 அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் லைட் மட்டும் க்ளோ ஆகும். அப்புறம் ஏன்னா என்ன ஆகும், அதுக்கு உண்டான லைட் மட்டும் க்ளோ ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே 7 செக்மெண்ட்ல எந்தெந்த லைட் இருக்கோ அது கரஸ்பாண்டிங் லைட்ஸ் க்ளோ ஆகும். சரியா? நெக்ஸ்ட் ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்னா சிம்பிளா மோட்டார்ஸ். மோட்டார் வந்து என்ன பண்ணும், ஒரு டிவைஸை ரொட்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க மோட்டார் என்னன்னா சிம்பிள் டிசி மோட்டார். இதை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஐஓ போர்ட்டில் நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செகண்ட் டிலேயில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மோட்டார் பொறுமையாக சுற்றிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஒரு ரோபோ செய்கிறீங்க அப்படின்னா ரோபோடைய ஹேண்ட் மூவ்மெண்ட், லெக் மூவ்மெண்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது பம்ப் பண்ணுறீங்க, அந்த கேஸில் எப்படி பம்ப் பண்ணுறது அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லைவ் டெமோ பார்க்க போகிறோம். வெல்கம் பேக். நம்ம ஈகிருப்தி லேபில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு எம்பெடட் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது லைவ் டெமோ பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த ஆர்டினோ கிட். இதுதான் உங்களுக்கு கொடுத்த ஆர்டினோ. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு கிட்டும் ஒரு யூஎஸ்பி கேபிளும் இருக்கும். இதில் இந்த கிட்டில் இந்த லென்த்தாக இருக்க போர்ஷன் தான் அட்மேகா 328 அப்படிங்கிற ஐசி, அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறது என்ன, டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட். மேலே இருக்கிறது என்ன, டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட். கீழே இந்த செகண்ட் ஹாஃபாக இருக்கிறது அனலாக் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ். இந்த சைடு இருக்கிறது பவர் போர்ட். நெக்ஸ்ட்டு இதை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு தேவை என்ன, ஒரு யூஎஸ்பி போர்ட். இதுதான் நீங்கள் இமேஜில் பார்த்த யூஎஸ்பி போர்ட். நெக்ஸ்ட்டு இதுதான் பவர் சப்ளை. இங்கே என்ன பண்ணலாம், இமேஜில் பார்த்துருக்கீங்க 7 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் டிசி சப்ளை தரலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த யூஎஸ்பியோட ஒரு எண்டு வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு எண்டு வந்துட்டு உங்கள் சிபியூவோட ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இப்போது ரெண்டும் கனெக்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இண்டிகேஷன் வந்துருக்கும். க்ரீன் கலர் இண்டிகேஷன் இருக்கா? இது என்ன மீனிங் அப்படின்னா உங்கள் ஆர்டினோ இஸ் கனெக்டட் வித் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு மீனிங். அதாவது ஆர்டினோ வந்துட்டு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 பவர் சப்ளை இருக்குது. அதாவது டிசி 7 to 12 வோல்ட் பவர் சப்ளை. அது வந்துட்டு எக்ஸ்டர்னலாக நிறைய பவர் சப்ளை தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்ட்டில் வர 5 வோல்ட் பவர் சப்ளையே உங்களுக்கு போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். எல்இடி இன்டர்ஃபேஸ். அது ஒரு ரெட் கலர் எல்இடி எடுத்திருக்கோம். ரெட் கலர் எல்இடியில் உங்களுக்கு தெரியும் எல்இடி என்ன இருக்கும், 2 பின் இருக்கும். ஒன்று வந்துட்டு கிரவுண்டு, நெகட்டிவ் பின் கிரவுண்டுக்கும் பாசிட்டிவ் பின் ஏதோ ஒரு இன்புட்டும் கனெக்ட் பண்ணிடலாம். சரியா? நெகட்டிவ் பின் கிரவுண்டுக்கும் பாசிட்டிவ் பின் என்ன ஏதோ ஒரு இன்புட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த போர்டைய யூஎஸ்பி போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ என்னோட யூஎஸ்பி கேபிள் எடுத்துட்டேன், யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏற்கனவே ப்ரோக்ராம் டம்ப் பண்ணியிருக்கிறதுனால இது லைட் எரியுது. இப்போ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய எம்பெடட் சிஸ்டம்ஸ் லேபில் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் எல்இடி இன்டர்ஃபேஸ். அதாவது இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்த்துருக்க எல்இடி, இந்த எல்இடி லைட் இதை வந்துட்டு ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி எப்படி டைம் பேஸ்டாக இதை க்ளோ பண்ண வைக்க போகிறோம். அதாவது நீங்கள் சீரியல் பல்ப் பார்த்துருப்பீங்க, டைம் விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த எல்இடி எப்படி க்ளோ பண்ணுறோம் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெரிமெண்ட். உங்களுக்கு தெரியும் எல்இடியில் என்ன 2 நாப் இருக்குது. ஒன்று சின்னதாக இருக்கும், இன்னொன்று பெரிய நாப். சின்னதாகுது என்ன, நெகட்டிவ். பெருசாகுது என்ன, பாசிட்டிவ் நாப். சரியா? இப்போ அதை கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணணும். இதுக்கு ஸ்டார்ட் போயிட்டு என்ன டைப் பண்ணணும், ஆர்டினோ, ARDUINO.
டைப் பண்ணியிருக்கேன்னா என்ன வந்திருக்கு, ஆர்டினோன்னு வந்திருக்கா. ஆர்டினோ கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா, ஓப்பன் ஆனா என்ன பண்ணணும், ஒரு நியூ பேனல் போகணும். ஃபைல் நியூ கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன, மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களோட சிம்பிளிசிட்டிக்காக ஏற்கனவே ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரோக்ராமை எடுத்து டம்ப் பண்ணுறது எப்படி மட்டும் பார்க்க போகிறோம். ஃபைல் ஓப்பன் ரீசெண்டில் போயிட்டு PWM LED கொடுத்தீங்கன்னா ஒரு பேனல் வந்திருக்கு. இதை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். இதுதான் LED இன்டர்ஃபேஸ்க்கு உண்டான ப்ரோக்ராம். சரியா, இதான் என்னது, LED இன்டர்ஃபேஸ்க்கு உண்டான ப்ரோக்ராம். ஓகே, இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, LED டைம் பேஸ்டாக க்ளோ ஆகணும். அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னது, பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, இங்கே என்ன பின்னு கனெக்ட் பண்ணுறோம், 9th பின். 9th பின், அதாவது 9th பின்னை எதை கனெக்ட் பண்ணணும், இதோட பாசிட்டிவ் பின். பாசிட்டிவ் பின்னை 9th கனெக்ட் பண்ணணும். நெகட்டிவ் எப்போவுமே எங்கே, கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணலாமா. LED எடுத்துக்கோங்க. இதில் ஒரு எண்ட் 9th பின்னுக்கும் இன்னொன்று கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது பாசிட்டிவ் எண்ட் வந்துட்டு 9th பின்னுக்கும் நெகட்டிவ் எண்ட் கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது கூட உங்கள் USB போர்ட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன இண்டிகேஷன் வந்திருக்கு, ஆன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது என்ன,